ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அவங்க மத்தியில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்க வார்த்தை என்னன்னா, பொறுமையாக இருங்கள். இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், பொறுமையாக இருங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க, பொறுமையாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி, பொறுமையாக இருங்க. உங்கள் காரியத்தை நான் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. யாக்கோபு 5:11 வாசி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, பொறுமையாக இருங்கள், கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படும், கர்த்தர் உங்கள் காரியத்தை பார்த்து கொள்வார். இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டு இருக்கார். பொறுமையாக இருக்கீங்களா? உங்களை கஷ்டத்தை எல்லாத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரி பண்ணுவார். உங்கள் துக்கத்தை, உங்கள் காரியத்தை, உங்கள் கஷ்டத்தை, உங்கள் நஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? சரி பண்ண வல்லவராக இருக்கார். உங்களை அதிலிருந்து நீங்களாக்கி உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கார். நமக்கு தேவையான காரியம் என்னது? பொறுமை. இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் காரியத்தை எல்லாத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பொறுமையாக இருங்க. உங்கள் பொறுமையாக இருக்கும் போது நான் உங்கள் எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவேன்? பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கேன்னு சொல்லிட்டு. எந்தெந்த காரியத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும், எப்படி பொறுமையாக இருந்தால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம காரியத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். 7 காரியத்தை சொல்ல போகிறேன். 7 காரியத்தை கூர்ந்து கவனிங்க. நம்ம என்னென்ன மாதிரி காரியத்தை பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம், எபிரேயர் 13:22 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, உங்களுக்கு எழுதின இந்த புத்தியான வார்த்தையை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த இடத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்க வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? புத்திமதியான வார்த்தைகளை நம்ம எப்படி பண்ணணும்? பொறுமையாக ஏற்றுக்கொள்ளணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பைபிளில் நிறைய கடினமான கட்டளைகளான வார்த்தைகளை கொடுத்துருக்காரு. அந்த வார்த்தைகளை என்ன பண்ணணும்? பொறுமையாக எடுத்துக்கொள்ளணும். கஷ்டமாக தான் இருக்கும் கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறது. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? கட்டளைகளை கை கொள்ளணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. 10 கட்டளைகளை கொடுத்துருக்காரு. அந்த கட்டளைகளையும் சரி, மற்றவங்க நம்ம சர்ச்சில் இருக்க ஃபாஸ்ட் ஐயா, மூத்த விசுவாசிங்க சொல்கிற புத்திமதிகளை என்ன பண்ணணும்? கேட்டுக்கொண்டு பொறுமையாக நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா, எதிர்த்து நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் மூலமாக இருந்து நம்மக்கிட்ட பேசுவார். அப்போது ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்களா, புத்திமதியான வார்த்தைகளை சொல்கிறாங்களா, அதை ஏற்றுக்கொள்ளணும். அது ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:13 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இந்த இடத்துல புத்திமதி தான் என்ன இருக்குன்னா, நமக்கு ஜீவனை போல் இருக்குது. அப்போ நம்ம ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்களா புத்திமதியான வார்த்தை, அதை நம்ம என்ன பண்ணணும்? காத்துக்கொண்டு அதன்படி நம்ம நடக்கணும். அப்படி நடக்கும்போது அது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? ஜீவன் உள்ளதாக இருக்குது, உயிர்ப்பிக்கிறதா இருக்குது அந்த வார்த்தை. நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதை அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம ஊழியக்காரங்கள் சொல்கிறாங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை காதில் எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். நடக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? ஜீவனுள்ள வாழ்க்கையாக இருக்குது. நம்ம வாழ்க்கையை அந்த வார்த்தை தான் என்ன பண்ணுது? ஜீவனுள்ளதாக மாற்றுது. அப்போ என்ன பண்ணணும்? முதலாவது காரியம், பொறுமையாக ஊழியக்காரர்களுடைய வார்த்தையை, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். அதை எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அதை அசட்டை பண்ணாமல் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? ஜீவனுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை மாறுது. நெக்ஸ்ட்டு நீதிமொழிகள் 10:17 நீங்கள் வாட்ச் பண்ணாமல் போட்டிருக்கு, புத்திமதியை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். அப்போ புத்திமதி நல்ல வார்த்தையை, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குற வார்த்தையை கேட்டுக்கொண்டு நடக்கும் போது நம்ம எந்த வழியில் நடக்கணும்? ஜீவனுள்ள வழியில் நடக்கணும். முதலாவது சொன்ன அந்த வார்த்தையை பொறுமையாக கேட்கும் போது, புத்தியுள்ள வார்த்தையை கேட்கும் போது, புத்திமதியான வார்த்தையை கேட்கும் போது நமக்கு அது ஜீவன் தருது. நெக்ஸ்ட்டு அது ஜீவ வழியில் நம்ம நடத்துது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நம்மளை நடத்துது. அப்போது முதலாவது காரியம் என்ன சொல்லியிருக்கேன்? புத்திமதியான வார்த்தைகள் நம்ம கேட்டுக்கொண்டு எப்படி இருக்கணும்? பொறுமையாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதையில் நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நடக்கும்போது நமக்கு அது ஜீவனை தருது. ஜீவனுள்ள வழியில் நம்மளை நடத்தி சென்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்குற வழியாக இருக்குது. அப்போ புத்திமதிகளை என்னால் என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, கேட்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். பொறுமையாக கேட்டு நடக்கணும். எதுக்கு அவங்க எனக்கு புத்திமதி சொல்கிறாங்க, அவங்க பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் மூலமாக இருந்து புத்திமதிகள் நமக்கு சொல்லி நல்ல பாதையில் நடத்த வல்லவராக இருக்கார். அப்போது என்னால் புத்திமதிகளை கேட்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் முதலாவது காரியத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல சொல்லியிருக்காரு. 2வது காரியம் பார்க்கலாம். ரோமர் 12:12 வாசிப்பதையாக போட்டிருக்கு, உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உபத்திரவத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே தான் பாதி பேருக்கு என்ன பண்ணுறதுன்னா பொறுமையே இல்லை.
எனக்கு எதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தை கொடுத்தாரு? நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நான் நல்லா தானே பாட்டு பாடுறேன், நான் நல்லா தானே துதி எடுக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையில் நான் கரெக்டாக தானே இருக்கேன், எதுக்கு எனக்கு மட்டும் உபத்திரவம்? அப்படி கிடையவே கிடையாது. உபத்திரவத்தை கொடுக்குறாருனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவோம், அந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்க வல்லவராக இருக்கார். அதில் நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணுறாரு, சோதிச்சு அறிகிறவராக இருக்கார். அந்த உபத்திரவத்தில் என்ன பண்ணோம், பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். யோபுன்னு ஒரு மனுஷன் இருந்தான், உபத்திரவம் வந்தது, சோதிச்சார் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துல எப்படி இருந்தாருன்னா, யோபு பொறுமையாக இருந்தார், அதை சகிச்சு கொண்டார். அப்படி இருக்கும்போது தான் அவருக்கு ஆசீர்வாதம் கிடச்சிது. அப்போ உபத்திரம் வருதுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா சகிச்சு கொண்டு அதில் நம்ம எப்படி இருக்கணும், பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். அதில் என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும், ஏசப்பா எனக்கு கால் எடுத்து நடக்க முடியல, பரவாயில்ல, நீங்கள் இதை சரி பண்ண வல்லவராக இருக்கீங்க, இந்த உபத்திரமே எனக்கு ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்தி சொல்கிறவர்களாக இருக்கணும். அப்போ அந்த உபத்திரம் என்ன ஆகும்னா மாறி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 34 அதிகாரம் 17 வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை எல்லா உபத்திரவங்களும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த இடத்துல வாசி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, நம்மளோட உபத்திரவத்தை நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை நோக்கி கூப்பிடணும், மற்றவங்கள நோக்கி கூப்பிடக்கூடாது. மற்றவங்க சொல்லுவாங்க, நீ நல்லா தானே சர்ச்சுக்கு போகிற, உனக்கு எதுக்கு இந்த உபத்திரம்? உபத்திரம் வந்தாலும் சரி நான் சர்ச்சுக்கு போவேன், நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், சர்ச்சுக்கு போய் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம கூப்பிடும் போது அந்த உபத்திரவத்திலேருந்து நம்மளை விடுவிக்க வல்லவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான். உலக பிரியமான மக்கள் உபத்திரவத்திலேருந்து விடுவிக்க முடியவே முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால நம்மளோட உபத்திரவத்தை நீங்களாக்கி நம்மளை என்ன பண்ண முடியும், விடுவிக்க வல்லவராக இருக்கா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடும் போது உங்கள் உபத்திரவம் என்ன ஆகும், லேசான காரியமாக மாறிடும். அருமையான பாட்டு இருக்கு, லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். அதான் உபத்திரம் வந்தாலும் சரி அதை லேசாக மாற்றுறது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். வசனத்தை வாசிக்கலாம், ஏசாயா 48 அதிகாரம் 10 வசனம் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டுருக்கு, நம்மை தெரிந்து கொண்டார் உபத்திரவத்தின் குகையில். நம்மளை எங்கேருந்து தெரிஞ்சு கொள்கிறாருன்னா உபத்திரவத்தின் குகையில் தெரிஞ்சு கொள்கிறாரு. குகையில் என்னென்ன இருக்கும், குகையில் சிங்கம் இருக்கும், ஹோனாக இருக்கும், எல்லாமே இருக்கும் ஒரு குகையில். கஷ்டமான சூழ்நிலை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நம்ம தெரிந்து கொள்ள வல்லவராக இருக்கார். அப்போ இன்றைக்கி குகை போல் சூழ்நிலை இருக்கா, பயப்படாதீங்க, எதுக்குமே பயப்படாதீங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எங்கேருந்து தெரிஞ்சு கொள்கிறாருன்னா பாலான குகையிலேருந்து நம்மளை தெரிந்து கொள்ள வல்லவராக இருக்கார். நம்ம குகை மாதிரி சூழ்நிலைனாலும் சரி அதுலேருந்து நம்மளை தூக்கிட்டு வர வல்லவராக இருக்கார் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போது எங்கேருந்து தெரிஞ்சு கொள்கிறாருன்னா குகையிலேருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வல்லவராக இருக்கார். யோவான் 16 அதிகாரம் 33 வசனம் வாட்சி பதிவாக போட்டிருக்கு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் தான் உபத்திரம் இருக்குது, நிறைய உபத்திரவம் இருக்குது. ஆனால் அந்த உபத்திரவத்தில் நம்ம என்ன பண்ணோம், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உபத்திரத்தை தாண்டி எனக்கு பலன் தருவார். இந்த உபத்திரம் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பெருசு கிடையவே கிடையாது என் வாழ்க்கையில். நான் அவரை மாற்றமே நம்புகிறேன். உலக பிரியமான மக்கள் எது சொன்னாலும் சரி நான் அவரை மாற்றமே நம்புகிறவனாக இருக்கேன். எனக்கு இந்த உபத்திரவத்தை நீங்களாகி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுவிக்க வல்லவராக இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அந்த இடத்துல திடன் கொண்டு நம்ம என்ன பண்ணோம், ஜபிக்கிறவர்களாக இருக்கும் போது உலகத்தை ஜெயிக்கிறவர் வருவார். நம்ம உபத்திரவத்தை லேசாக மாற்ற அவருக்கு அது லேசான காரியம்தான். அப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட 2 காரியத்தை சொல்லியிருக்கேன். முதலாவது என்ன காரியம் சொல்லியிருக்கேன்னா, நிம்மதியான வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணோம், ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கணும், அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது என்னது, ரெண்டாவது வார்த்தை என்னென்னா உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்து அதை ஏற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்ன பண்ணணும், அதில் திடன் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தை லேசான காரியத்தை போல் மாற்ற வல்லவராக இருக்கார். மூன்றாவது காரியம், யாக்கோபு 1 அதிகாரம் 19 வசனம் வாட்சி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, பேசுகிறதற்கு பொறுமையாக இருங்கள். பேசும்போது பொறுமையாக இருக்கணுமா, இந்த வசனத்தை சொல்லியிருக்கு.
நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும். ஒரு காரியத்தையும் பொறுமையாக பேசணும் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, வார்த்தைகளை கரெக்டாக பேசுகிறவர்களாக இருக்கணும். வீணான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டு விடவே கூடாது. ஏன்னா வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா சவர கத்திகளை போல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பேசணும். ஏதாவது வார்த்தையை பேசணுன்னா அந்த இடத்துல அந்த வார்த்தையை பேசலாமா, கரெக்டான வார்த்தையான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம கேட்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட, நான் இது பேசுகிறது கரெக்டாக ஏசப்பா, நான் இப்படி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நிதானமாக நம்ம வார்த்தைகளை பேசணும். நிதானமாக ஒருத்தவங்க கிட்ட என்ன பண்ணணும்னா எடுத்து சொல்கிறவர்களாக இருக்கணும். அப்படி வீணான வார்த்தைகளை விடும் போது அந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா காயப்படுத்துகிறதா இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, பேசும்போது எப்படி இருக்கணும்னா பொறுமையாக பேசுங்க, பொறுமையாக வார்த்தையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் வாட்சி பதியாக போட்டிருக்கு. சொற்களின் மிகுதியான போகாது, உதடுகளை அடக்கிறவன் புத்திமான். உதடுகளை அடக்கிறவன் எப்படி இருக்கானா புத்திமானாக இருக்கான். அப்போ உதடுகளை அடக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய வார்த்தைகளை உபயோகிக்கவே மாட்டார். கரெக்டான இடத்துல கரெக்டான வார்த்தைகளை என்ன பண்ணுவார், எடுத்துகிட்டு போய் சேர்ப்பார். அப்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட என்ன கற்றுக்கணுன்னா புத்திமானாக இருக்கணும். பேசும்போது அந்தந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளுவான் கரெக்டான வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், பேசுகிறவர்களாக இருக்கணும். பொறுமையாக பேசணும், வார்த்தைகளை கரெக்டான வார்த்தையை எடுத்து சொல்கிறவர்களாக இருக்கணும். இதே மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிப்பதாக போட்டிருக்கு. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வீணான வார்த்தைகளுக்கு என்ன பண்ணும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா. அப்போது நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. பேசுகிற வார்த்தை எப்படி பேசணும்னா பொறுமையாக பேசணும், நிதானமாக பேசணும். வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, உங்கள் வார்த்தைகளை வீணாக விட்டுறாதீங்க. ஏன்னா வார்த்தை எப்படி இருக்குது, சவர கத்திகளை போல் இருக்குது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாட்சி போட்டிருக்கு. நாவானது சிறு அவயம், பொறுமையும் பெருமையும் பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரியதோ காட்டையை கொளுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நாவுலேருந்து வர வார்த்தை எப்படி இருக்குன்னா காட்டையே கொளுத்திடுமா இந்த இடத்துல வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனால சொல்கிறாரு, நீ நாவுனால ஒரு காட்டையை கூட கொளுத்த முடியும், அந்த நாவுனால ஒருத்தரை ஆசீர்வதிக்கவும் முடியும். நாவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, நம்மளுடைய நாவு ஆசீர்வதிக்கிற நாவாக இருக்கணும். மற்றவங்கள ஆசீர்வதித்து என்ன பண்ணணும், மற்றவங்களுடைய வாழ்க்கையை உயர செய்கிற நாவாக இருக்கணும், தவிர மற்றவங்களுடைய வாழ்க்கையை கொளுத்துற நாவாக இருக்கக்கூடாது. அதுதான் மூன்றாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தைகளை என்ன பண்ணணும், பொறுமையாக பேசுகிறவர்களாக இருக்கணும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் காரியத்தை என்ன சொன்னார், புத்திமதியுள்ள வார்த்தைகளை பொறுமையாக ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கஷ்டமான சூழ்நிலையும் சரி, அந்த கஷ்டத்தில் என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தின் மத்தியிலும் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். மூன்றாவது காரியம் என்ன சொன்னேன், மூன்றாவது காரியம் பேசும்போது எப்படி இருக்கணும், பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும், பெருமையாக இருக்கக்கூடாது. பொறுமை உள்ளவர்களாக இருக்கும்போது அந்த நாவான வார்த்தை மூலமாக மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும், தவிர மற்றவங்களுடைய வாழ்க்கையை எரித்து விடுகிறவர்களாக இருக்கவே கூடாது. நான்காவது காரியம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துலேயும் போட்டிருக்கு. வாக்கு தத்தத்தில் பொறுமை உள்ளவர்களாக இருங்கள். வாக்கு தத்தத்தில் பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நிறைய வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்காரு. ஒரு ஆண்டு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்காரு. அந்த வாக்கு தத்தத்தில் என்ன பண்ணணும், பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். இங்கே தான் நிறைய பேருக்கு பொறுமை இல்லவே இல்லை. எனக்கு இப்பயே கொடுத்துடணுமே, இப்பயே எனக்கு அந்த வாக்கு தத்தை நிறைவேறணும். ஒரு பொறுமை இருக்கும் போது தான் அந்த வாக்கு தத்தை நிறைவேறும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டைரெக்டாக எடுத்தோன்னோ ஒரு 3 வயசு குழந்தைனால 10வது சிலபஸை படிக்கவே முடியாது. ஒரு சின்ன குழந்தைனால ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்துட முடியாது. அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். அதே மாதிரி தான் வாக்கு தத்துவத்தையே கொடுத்துட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். நம்ம எப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு பொறுத்து தான். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, கானான் தேசம்னு சொல்லிட்டு. அது 40 நாள் இருக்கிறவங்க 40 வருஷமாக நடந்தாங்க. வாக்கு தத்துவம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்கோம் பொறுத்து தான் நம்ம வாக்கு தத்துவம் இப்போ கிடைக்குதா கொஞ்சம் டிலேவாக கிடைக்குதான்னு சொல்லிட்டு அர்த்தம் இருக்குது. நம்ம எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும், அதுக்காக ஜபிக்கணும், வாக்கு தத்துவத்துக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். காத்திருக்கும் போது நமக்கு பலன்
பரலோகத்திலேருந்து நமக்கு வாக்குத்தத்தம், நம்ம வாக்குத்தத்தமான வார்த்தை நம்ம ஆசீர்வதிக்கிறதா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கணும், அதுக்காக பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை கைவிட்டார், எதுக்கு என்னை இப்படி பண்ணிட்டார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி மட்டும் சொல்லவே கூடாது. நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது நிறைவேறணும்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகும், கொஞ்சம் காத்திருக்க வேணும். நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக என்ன பண்ணணும், பிரியாசப்பட்டு ஜபிக்கிறவர்களாக இருக்கும் போது அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறும். அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு, வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்து பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. அப்போது 4வது காரியம் என்னது, நம்ம வாக்குத்தத்தத்துக்காக பொறுமையாக காத்திருக்கணும். 5வது காரியம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்பதியாக போட்டிருக்கு, பலன் கொடுப்பதில் பொறுமையாக இருங்கள். பலன் கொடுப்பதில் எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும். இந்த பலன்னா எப்படி சொல்கிறதுனா பெனிஃபிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டுன்னு போட்டிருக்கு. அப்போது ஒரு இடத்துல ஒரு பலன் கொடுக்கணுன்னா பொறுமையாக இருக்கணும். ஒரு காரியம் செய்யணுன்னா அதுக்கு பொறுமையாக இருக்கணும். ஒரு காரியத்துக்கு ஒரு பதில் கிடைக்கணும்னா எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். இப்போது எடுத்தோன்னே ஒரு மரத்துலேருந்து ஒரு பழம் வந்தது இல்லை, அந்த ஒரு சின்ன விதை முளைச்சி அது மரமாகி அதுக்கு அடுத்தது காயாகி காயிலேருந்து கனி கொடுக்குது. அதே மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. 4வது காரியம் சொன்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு காத்திருந்து ஜபிக்கும் போது அது வருங்காலத்தில் என்ன கிடைக்கும்னா பலனை கிடைக்கும், பலன் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் பலனை கொடுக்கறது தான் இருக்குது அந்த வாக்குத்தத்தம். அதுக்காக நம்ம எப்படி இருக்கணும்னா பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும், பெருமை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு, நான் பெருமை உள்ளவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு எப்போதுமே நம்ம நினைக்கக்கூடாது. அப்பயும் நம்ம எப்படி இருக்கணும், பொறுமை உள்ளவர்களாக இருக்கும் போது அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைய பலனை கொடுக்கத்தக்கதாக இருக்குது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பதியாக போட்டிருக்கு, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. அப்போது அவருடைய செட்டிங் கீழே இருக்கும் போது நிறைவான பலன் கிடைக்கும், நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். எனக்கு ஆசீர்வாதமே வரலன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, அதுக்கு காத்திருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன். காத்திருக்கும் போது காத்திருந்து அவருடைய செட்டிங்குள்ளே இருக்கும் போது தான் நமக்கு எப்படி ஆகுதுன்னா நிறைவான பலன் கிடைக்கும், நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்போது செட்டைங்குள்ளே இருக்கணும்னா திருச்சபைக்குள்ளே இருக்கணும். நம்ம வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு, வெளியே போயிடாச்சு, திருச்சபை விட்டு வெளியே போயாச்சு, நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீ எங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு வரும்போது தான் அந்த வாக்குத்தத்தம் எப்படி பண்ணணும்னா நிறைவேறப்படும். அந்த திருச்சபைக்குள்ளே இருக்கும் போது தான் நம்மளுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறப்படும். அப்போ அந்த திருச்சபையில் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க, அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து வெளியே திருச்சபையை விட்டு வெளியே போயிடக்கூடாது. எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேடுமே, நான் எனக்கு தான் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த திருச்சபைக்குள்ளே இருக்கும் போது தான் அந்த வாக்குத்தத்தத்தினால நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமான பலனை கொடுக்க வல்லதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பலன் வரணும்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செட்டைக்குள்ளே இருக்கணும், திருச்சபைக்குள்ளே இருக்கும் போது அந்த வாக்குத்தத்தை நிறைவேறி நமக்கு 1000 மடங்கு பலனை தரத்தக்கதாக இருக்குது. அப்போது 5வது காரியம் என்ன சொன்னேன், பலன் கொடுப்பதில் எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி இப்போ வரைக்கும் உங்ககிட்ட 5 காரியம் சொல்லியிருக்கேன். 1வது காரியம் என்னென்னா புத்திமதி உள்ள வார்த்தைகளை கேட்டு எப்படி இருக்கணும்னா பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும், பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். 3வது காரியம் என்ன சொன்னேன், பேசுகிறதுல பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும், வீணான வார்த்தைகளை விட்டுறக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பேசுகிறவர்களாக நம்ம இருக்கணும். 4வது காரியம் என்னது, வாக்கு தத்தத்துக்காக காத்திருந்து பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன். வாக்கு தத்தம் இப்பயே கிடச்சிடாது, கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்காக நம்ம எப்படி இருக்கணும், காத்திருந்து ஜபிக்கும் போது நமக்கு அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். 5வது காரியம் என்ன சொன்னேன், 5வது காரியம் பலன் கொடுப்பதில் எப்படி இருக்கணும்னா பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். பலன் இப்பயே கிடச்சிடாது. நம்ம கர்த்தருடைய திருச்சபைக்குள்ளே இருக்கும் போது தான் நமக்கு எப்படி கிடைக்கும்னா ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். அப்போ கர்த்தருடைய திருச்சபைக்குள்ளே இருந்து பாருங்கள், வாக்குத்தத்தம் பெற்றவர்களாக கர்த்தருடைய திருச்சபையில் இருந்து பாருங்கள், அது உங்களுக்கு பலனை ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தரத்தக்கதாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், காத்திருந்து ஜபிக்கணும். காத்திருந்து ஜபிங்க, இன்றைக்கி கூட பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலன் தலை வல்லவராக இருக்கார். 6வது காரியம் வாசிக்கலாம். 6வது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு காத்திரு, ஆசீர்வாதத்தில் பொறுமையாயிரு. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆசீர்வாதத்துக்காக பொறுமையாக இருக்கணும். எனக்கு ஆசீர்வாதம் இன்றைக்கே கிடச்சிடாதா, இப்பயே கிடச்சிடாதா, கிடைக்கும். எப்படி இருக்கணும்னா காத்திருக்கணும். காத்திருக்கும் போது தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்றைக்கே எல்லாமே கிடச்சிடாது, கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்காக நம்ம எப்படி இருக்கணும்னா காத்திருக்கவர்களாக இருக்கணும். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாட்ச் பண்ண போட்டிருக்கு,
காத்திருக்கும் போது நாம் இருதயத்தையும் அவர் ஸ்திரப்படுத்துவார்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. நம்ம காத்திருக்கும் போது நம்மளுடைய இருதயத்தை எப்படி பண்ணுவார்னா ஸ்திரப்படுத்தி நமக்கு ஆசீர்வாதத்தை தரவராக இருக்கா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ காத்திருக்கும் போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் எப்படி பட்டிருக்கு, பரலோகத்தில் காத்திருக்கப்பட்டிருக்கு. அது நமக்காக என்ன பண்ணுவார்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். அதுக்கு எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். எல்லா காரியத்திலும் எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கும் போது தான் சரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கான பலனை நம்ம ஆண்டவராகிய இயேசு பரத்துலேருந்து தருவார். பூமியிலேருந்து வர பலன் வீணான பலன். ஆனால் பரத்துலேருந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குறது எப்படி இருக்குன்னா பரிபூர்ணமாக இருக்குது. அதை யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாது. நெக்ஸ்ட்டு 7வது லாஸ்ட்டாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருப்பதில் பொறுமையாயிருங்கள். லாஸ்ட்டு காரியம் என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக எப்படி இருக்கணும்னா காத்திருக்கிறவங்களாக இருக்கணும். இங்கே தான் பாதி பேருக்கு காத்திருப்பே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் அதுக்காக நம்ம எப்படி இருக்கணும்னா காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா சில பேர் ஏசப்பா வருவாரா வரமாட்டாருன்னு சொல்லிட்டு தெரியாதவர்களாக இருக்காங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார், வந்து நம்மளை எல்லாரையும் என்ன பண்ணுவார், அவர் கூட கூட்டி கொண்டு போய் சேர்ப்பார். அப்போ அதுக்காக நம்ம எப்படி இருக்கணும்னா காத்திருக்கிறவர்களாக இருக்கணும், ஆர்வமாக காத்திருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா அன்றாட தினமும் நம்ம எப்படி பண்ணணும்னா ஜபிக்கணும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக நான் காத்திருக்கேன், அவர் எப்போ வருவார், அவர் முகத்தை நான் பார்க்க காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஜபிக்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த நாள் நான் உங்ககிட்ட 7 காரியத்தை சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு, புத்திமதி உள்ள வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், கேட்டுக்கொண்டு அதுக்காக பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். 2வது என்ன சொன்னேன், 2வது காரியம் என்னன்னா உபத்திரவத்தில் நம்ம எப்படி பண்ணணும், பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். கஷ்டம் வந்தாலும் சரி அதை எப்படி பண்ணணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த கஷ்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணுவார், என் கஷ்டத்தை நீங்களாக்கி என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஜபிக்கணும். 3வது காரியம் என்ன சொன்னேன், பேசுகிறதுல பொறுமையாக இருக்கணும். வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது, புத்திமதி உள்ள வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், பேசுகிறவர்களாக இருக்கணும். 4வது காரியம் என்ன சொன்னேன், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதில் பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். வாக்குத்தத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காரு, அந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் கிரியேட் செய்யணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஜபிக்கிறேன். அந்த ஜபத்துக்காக நான் காத்திருக்கேன். அப்போ என் வாக்குத்தத்தம் நிறைவாக நடக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஜபித்து வாக்குத்தத்துக்காக காத்திருக்கிறவர்களாக பொறுமையாக இருக்கணும். 5வது காரியம் என்ன சொன்னேன், 5வது காரியம் என்னென்னா பலன் கொடுப்பதில் பொறுமையாக உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு பலன் வருதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு ஒரு பலன் வருதா, நம்ம ஒரு பலனை கொடுக்குறோமா, அதுக்காக என்ன பண்ணணும், காத்திருக்கணும். மற்றவனுக்காக ஜபிக்கிறேன் ஏசப்பா, இதுக்கு எனக்கு பலனே கிடைக்கல அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கொடுப்பாரு. அதுக்கு என்ன பண்ணணும், யாருக்காக ஜபிக்கிறோமோ அவங்களும் சேர்ந்து ஜபிக்கிறவர்களாக இருக்கும் போது அதுக்காக பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரும் நாளிலே என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. 6வது காரியம் என்ன சொன்னேன், அவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குற ஆசீர்வாதத்துக்காக பொறுமை உள்ளவர்களாக ஜபிச்சு என்ன பண்ணணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையை விட்டு விடாதபடி என்ன பண்ணணும்னா திருச்சபைக்குள்ளே இருந்து அந்த ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். 7வது காரியம் என்ன சொன்னேன், 7வது காரியம் என்னென்னா அவருடைய வருகைக்காக எப்படி இருக்கணும்னா ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், பொறுமையாக காத்திருக்கணும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவான்னு தெரில, ஆனால் அவருக்காக நான் காத்திருக்கேன், பொறுமையாக காத்திருக்கேன். அவர் வரும் நாளிலே என்னை எடுத்துக்கொள்வான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஜபிச்சு நம்ம என்ன பண்ணணும், அவருக்காக காத்து இருக்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கி நான் உங்ககிட்ட 7 காரியத்தை சொல்லியிருக்கேன். பொறுமையாக காத்துருங்க, பொறுமையாக இருங்க. எல்லா காரியத்துலேயும் நான் சொன்ன காரியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடிய சீக்கிரத்தில் வர போகிறாரு. கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு. யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ அவங்களோட பொறுமையான சூழ்நிலையிலேருந்து பார்த்து அவங்கள விடுவிக்க போகிறாரு. நீங்கள் யாருக்காக ஜபிச்சு கொண்டு இருக்கீங்க, பொறுமையாக ஜபிங்க, பலன் மிகுதியாக கிடைக்க போகுது அவங்களுக்காக. இந்த நாளில் நான் உங்ககிட்ட பொறுமையாக இருங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லா காரியத்திலும் பொறுமையாக இருங்க. ஆனால் திருச்சபையின் காரியத்தில் பொறுமையாக இருந்துடாதீங்க. திருச்சபைக்கு சீக்கிரமாக போய் அங்கேருந்து ஜபிங்க. அங்கேருந்து ஜபிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் காரியத்தை எல்லாத்தையும் நீங்களாக்கி, நீங்கள் யாருக்காக ஜபிக்கிறீங்க பார்த்து உங்கள் எல்லாத்துலேருந்து விடுதலை ஆக்கி, உங்களுக்கு எதிரான ஆயுதத்துலேருந்து உங்களை காத்து கொண்டு உங்களை விடுவிக்கிறவராக இருக்கார். பொறுமையாக காத்துருங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.